பல லட்சங்கள் கொடுத்து வாங்கினேன், 6 ஏர் பேக் இருக்கு, ஆனா ஒண்ணு கூட வேலை செய்யல அப்படின்னு ஸ்கோடா கார் வாங்கினேன். அந்த காரோட ஓனர் ரொம்பவே வேதனையா பதிவிட்டு இருக்கிறாரு. இந்தியாவிலே ரொம்ப பாதுகாப்பான கார் அப்படின்னு கருதப்படக்கூடிய கார்கள்ல ஒண்ணு இந்த ஸ்கோடா நிறுவனமும் கூட. அப்படி ஒரு நிறுவனத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு விசாரிக்கும் போது வெளியான தகவல் என்னன்னா, கார் டயர் வெடிச்சு சாலையோரத்துல இருக்கக்கூடிய பள்ளத்துல போய் விழுந்திருக்கு. ஃப்ரண்ட்ல சைட்லன்னு எல்லா இடத்துலயும் பயங்கரமான அடியும் விழுந்திருக்கு கார்ல. ஆனா இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் கார்ல 6 ஏர் பேக் இருந்தும் ஒண்ணு கூட வேலை செய்யல அப்படின்னு காரோட ஓனர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது எப்படி வேலை செய்யாம இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாருன்னா 6 ஏர் பேக் வேலை செய்யாதது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒருவேளை சீட் பெல்ட் போடலன்னா ஏர் பேக் வேலை செய்யாதது கார் நிறுவனத்தோட தப்பு கிடையாது, கார் ஓட்டுனவரோட தப்பு தான். ஏன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தா மட்டும்தான் ஏர் பேக் வேலை செய்யும். ஏர் பேக் உயிரை காப்பாத்துறதுக்கு தானே. சீட் பெல்ட் போட்டிருந்தா என்ன, போடலனா என்ன, அது ஓபன் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சடனா ஒரு பிரேக் அடிச்சாலே சீட் பெல்ட் போடலனா முன்னாடி ஸ்டேரிங்ல போய் முட்டுவோம். விபத்துலாம் ஏற்படும் போது யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா முன்னாடி தான் போய் விழுவோம். அந்த டைம்ல ஏர்பேக் ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய ஃபோர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். நாமளும் முன்னாடி போக பல மடங்கு ஃபோர்ஸ்ல ஓப்பன் ஆகிற ஏர்பேக்கும் வெளியில வர ஏர்பேக்ல மோதும் போது அது மிகப்பெரிய எலும்பு முறிவு பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தும். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயமும் இருக்கு. ஏர்பேக் எந்த அளவுக்கு உங்க உயிரை காப்பாத்துதோ சீட் பெல்ட் அதை விட ரொம்பவே உயிரை காப்பாத்துறதுல முக்கியமானது. அதனால ஏர்பேக் மேல வைக்கிற நம்பிக்கையை சீட் பெல்ட் மேல வைங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.